அமெரிக்காவுடைய முதல் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் மிகச்சிறந்த அறிவாளி, ஒரு நல்ல மனிதர், ஒரு மனிதநேயவாதி. இவர் தன்னுடைய சிந்தனைகளால மக்களால ரொம்ப நேசிக்கப்பட்டவர். அவரை தேடி ஒரு நண்பர் வராரு. அவருக்கு ஏற்பட்ட ஒரு வருத்தத்தை பற்றி ஆப்ரஹாம் லிங்கன்ட்ட சொல்றாரு. அவருக்கு இன்னொருத்தர் கடுமையான துன்பத்தை ஏற்படுத்தினதை மறக்க முடியாத, நான் நீண்ட காலமா கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அதனால இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு வழி சொல்லுங்க அப்படின்ட்டு ஆப்ரஹாம் லிங்கன்ட்ட கேட்கிறாரு அவரு. அதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் சொல்றாரு, அவருக்கு ஒரு கடிதம் எழுதலாம், நீங்க அவரை முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு மேல என்னெல்லாம் கோபம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி ஒரு கடிதத்தை எழுதுங்க, அதை நம்ம அனுப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்லி விடுறாரு. அதுவும் சரிதான்ட்டு போனவர் இவரை துன்புறுத்தின ஆளை நினைச்சு ரொம்ப மோசமா எவ்வளவு திட்ட வேணுமோ அப்படிலாம் லெட்டர்ல எழுதிடுறாரு. எழுதி கொண்டு ஆப்ரஹாம் லிங்கன்ட்ட ஒரு 3 நாள் கழிச்சு கொண்டாந்து கொடுக்குறாரு. அதை வாங்கி படிச்சுட்டு ஆப்ரஹாம் லிங்கன் சொல்றாரு, சரி நல்லா எழுதிட்டீங்கல்ல, இனி இதை கிழிச்சு போட்டுடலான்னு சொல்றாரு. அதுக்கு அந்த நண்பர் சொல்றாரு, என்ன இப்படி சொல்றீங்களே, கிழிச்சு போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, உங்க மனசுல உள்ளது எல்லாத்தையும் நீங்க கொட்டிட்டீங்க, நேரடியா அந்த நண்பர்கிட்ட கொட்டாம அந்த கடிதத்தின் மூலமா கொட்டிட்டீங்க. இனி அவர் மன்னிக்கிற விதமா அந்த கடிதத்தை கிழிச்சிருங்க, உங்க மனசுல இருக்க சுமை குறையும், நீங்க சுமை குறைகிறப்ப மனசு அமைதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கும் அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொல்றாரு. அவரும் அதை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா போயிடுறாரு. நண்பர்களே, கடந்த காலத்தில் உள்ள மோசமான நினைவுகளை, குப்பைகளை தூக்கி வீசுறதுக்கு தயாராகணும். மனதை எளிமையா வைக்கிறது மூலமா மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். பழைய காலத்து குப்பைகளை தூக்கிட்டு சுமக்கிறவங்க என்னைக்குமே நிம்மதியா இருக்க மாட்டாங்க, சுத்தி இருக்கிறவங்களே நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. நான் சொல்றது சரிதான் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.